அங்கே என்னடா பார்த்துட்டு இருக்க? இல்லை சும்மா தான். ஒர்க் முடிஞ்சிருச்சா? அதெல்லாம் அப்பயே முடிஞ்சுடா. ஆனால் நீ இவ்வளோ சீக்கிரம் வந்தது எனக்கே முடியல சர்ப்ரைஸு. இல்லை மச்சான், இன்னைக்கு கொஞ்சம் மூட் ஆஃப். ஆஹா, ஏன் என்னாச்சு? இல்லை மச்சி, நேற்று நவீன் செம டென்ஷன் பண்ணிட்டான். இன்றைக்கி டோட்டலாக அவனை அவாய்ட் பண்ணிட்டேன்டா. இல்லை, அவன் பண்ணதுக்கெலாம் நீ முன்னாடியே எல்லாம் பண்ணிப்பேன்னு நான் நினச்சேன். இல்லை ஏதோ எமர்ஜென்சி நினைக்கிறேன் மச்சி. நிறையா கால் பண்ணிட்டான், எடுக்கவே இல்லை. ஓ அதுவா? காலைல சரக்கடிக்கா காசு கட்டி கூப்பிட்டுருந்தான். அவன்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டேன். ஏய், இங்கே பாடுறா, சொன்னோன்னே அவனே வந்துட்டான். भैया नवीन कहाँ है? Navin left. लेफ्ट? Yeah. अच्छा. ஹாய்டா. ஹாய்டா, ஊருக்கு வந்துட்டியா? காலையில் தான் ஆக்சுவலி நான் ஊர்லேருந்து வந்தேன். அந்த நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நம்ம கடைக்கு நான் வந்திருக்கேன். ஃப்ரீயாக இருந்தா வாயேன் பேசலாம். இதோ வரேன் மச்சி. அப்புறம் இந்த கடையில் நான் நவீன் தேடினேன், அவனை ஆளை காணோம். உனக்கு எதுவும் தெரியுமா அவனை பற்றி? டேய், அவன் 2 நாள் முன்னாடியே சென்னை போயிட்டானேடா. உன்கிட்ட எதுவும் சொன்னானா? ஏய், அவன் எதுவும் டீட்டெயிலாக சொல்லலை. நீ வெயிட் பண்ணு, நாங்கள் வந்து சொல்கிறேன். ஓகே, நீ வா பார்க்கலாம். என்ன நவீன் காணோம் காலையிலேருந்து? தெரில, காலைல ஃபோன் பண்ணியிருந்தேன், குடிச்சிருந்தான் மச்சி. சொல்லுமா. ஏன் இஷ்டமா? இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலான்னு கடைக்கு போயிட்டுருக்கம்மா. மா 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 நானே இங்கே வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டுட்ருக்கேம்மா. ஏம்மா நீ வேற பாட்டை கேளுமா. மாமா இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுமா. நெக்ஸ்ட் மந்த் வேலை கிடச்சோன்னே கண்டிப்பாக தரமா. சரிம்மா, அப்புறம் கூப்பிட்றேன். டே ஹாய் மச்சான். ஹாய்டா ஹாய்டா ஹாய்டா. ஏன்டா 6 மணி கூட ஆகல, அதுக்குள்ளே போட்டுன்ட்ட? உனக்கு என்னப்பா வேலைக்கு போகிற? அதுக்கு முதல்ல காலையில் குடிக்காமல் இருக்கணும். அவன் என்னை விட்டுட்டு போய் இன்னையோட 1 வருஷம் ஆச்சு. எவளி எனக்கு தானடா தெரியும். மச்சான் எனக்கு ஜூஸ் சொல்ல, நான் மொத்தமாக சேர்த்து தரேன். தேங்க்யூ மச்சி. புட்றா. தேங்க்ஸ் மச்சான். சரி, நான் ஜிபே பண்ணிட்டு வந்துடுறேன், பார்ப்போம். ம். மச்சான் நேற்று இன்டர்வியூவில் சொதப்பிட்டேன்டா. ஓ, என்னடா இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்க? அதெல்லாம் இல்லை. சரி, இந்த இன்டர்வியூ போனால் என்ன, நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் பார்த்துக்கலாம், ஓகேவா? நீ இதையே சொல்லு, ஆனால் மாமா கேட்டு மட்டும் ரெஃபரல் தராத. அப்படி இல்லைடா, நானே இப்போ தான் என் மாமா கம்பெனியில் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிருக்கேன். இப்போ பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் கொடு. போமா. டேய் நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், நீ என்னடா ஃபோன்லேயே இருக்க?
டேய் மச்சான் சிரிக்கிறான்டா. பாரேன். மச்சி அவ கூட டேட் போகிறேன்டா. ஐ திங்க் இட்ஸ் டைம் ப்ரப்போஸ் பண்ணிடலான்ருக்கேன். பாத்தியா? டேய் இப்போ தானே ஞாபகம் வந்துச்சு. நீ ஏதோ ப்ரொபோசல் ஸ்கிரிப்ட் என்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருந்தியே, எங்கே சொல்லு பார்ப்போம். டேய் ஆமாம், லெட்டரே எழுதி வச்சிருக்கேன் மச்சான். இப்படி உனக்கு தான். லெட்டராகவே கொடுத்துருக்கியா? எங்கே கொடு பார்ப்போம். டேய், இதெல்லாம் அந்த காலத்தில் எப்படிரா ஒர்க் அவுட் ஆகும்? காமெடி பண்ணாடா. லெட்டரோட வேல்யூ தெரியுமாடா உனக்கு? தெரியாது. லெட்டர் முதல்ல எழுதிருக்கியா மச்சான்? சேட்டில் என்னடா எமோஷன்ஸ் இருக்கு? லெட்டர் எழுதி பாடுறா, அது கொடுக்குற அந்த பர்சனல் டச்சே தானிடா. ஒருத்தவங்களுக்கு லெட்டர் எழுதி அவங்களோட ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுற ஃபீலே வேற லெவல் ஃபீல்ரா. டேய் இதே ஏன்டா கசக்குனா? நான் இன்னும் படிக்கவே இல்லைடா. மச்சான் நான் இப்போவும் சொல்கிறேன், சேட்டில் 1000 பேர் டெக்ஸ்ட் பண்ணுவான். நீ மட்டும் இந்த லெட்டரை கொடுத்தனா உன்னோட எஃபர்ட் வந்து தனியாக தெரியும். அப்புறம் உன் இஷ்டம். பழசா இருக்கே. உனக்கெல்லாம் பொக்கே கொடுக்குறதெல்லாம் பழசாக தரல, லெட்டர் கொடுக்குறது மட்டும் பழசாக தெரியுது. இது அவனே எழுதுனானா இல்லை நீ எழுதுனியா? டேய் இல்லை, இவனுக்கு இந்த மாதிரி மனசு கடையிறதே வேலையாக போச்சுல்ல. எல்லாத்தையும் இப்படி தான் கலாய்ப்பியாடா? இங்கே பாரு, அன்னைக்கு பண்ண நீ தப்பாக கேட்டான்னு என்கிட்ட கேட்டேன்னா நான் தெரிலன்னு தான் சொல்லுவேன். டேய் இது ஒரு ஆக்ஷன் ஆஃப் கிராட்டிடியூட்ரா. இதையும் ஃபன் பண்ணாத மச்சி. அதை ஜட்ஜ் பண்ணுறது உன் இஷ்டம். ஆனால் நீயும் அவனை இடம் தாண்டா தாங்குவ. அப்படி ஒன்றும் தாங்குன்னு தாங்கிடல. பட் ஸ்டில் அவள் பண்ணதை நினச்சா எனக்கு இன்னும் கடுப்பாக தான் இருக்கு. இப்போ நீ இன்னும் வீட்டுக்கு போகல? இன்னும் போல. மேபி உனக்கும் கதவு கடியில் பெட்டு கடியில் ஏதாவது வச்சிருப்பானா இருக்கும். அடடே, அவன் என்ன லூஸா எனக்கு இதெல்லாம் வச்சுட்டு போகிறதுக்கு? அவன் வந்து ஓன்ட்ட சொல்லிட்டு போயிருக்கான். அதுக்காக என்கிட்ட சொல்லிட்டு போகணுன்னு எந்த அவசியமும் இல்லை. மச்சான் நாளைக்கு எனக்கு இன்டர்வியூ இருக்குது, வண்டி சாவி மட்டும் கொஞ்சம் கொடுறா. ஆறு மணி வரைக்கும் என்ன வேணாலும் பண்ணிக்கோ. கரெக்டாக 6 மணிக்கு பைக் கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துரு. எனக்கு டேட் இருக்குது, லேட் பண்ணிடாத. தேங்க்ஸ் மச்சான், கண்டிப்பாக கொடுத்துட்றேன் மச்சான். The number you have dialed is currently busy. Please try later. आपके द्वारा செகண்ட் கால் எனேபிள் பண்ண மாட்டேன் மயிரே. ஹலோம்மா, கேட்குதாம்மா? மா, நான் செகண்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிட்டேம்மா. இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு தாம்மா. ஆமாம்மா, நிஜமாம்மா, என்னை செலக்ட் பண்ணிட்டாங்கம்மா. ஃபர்ஸ்ட் டைமாம்மா. 3rd ரவுண்ட் மட்டும் இருக்குது. நாளைக்கு அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டேன்னா ஜாப் கன்ஃபார்ம்மா. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது busy.
டேய் நீயாடா, ஏன்டா இப்படி தட்டுற? மச்சான் சாரிடா. டேய் மச்சான் சுத்தமாக ஞாபகமே இல்லைடா மச்சான். ஒரு அவசரத்தில் மச்சான் சொன்ன புரிஞ்சுக்கடா மச்சான். டேய் சாரிடா, ஒரு அவசரத்தில் மறந்துட்டேன் மச்சான். மச்சான் சொன்ன புரிஞ்சுக்கோ மச்சான். மச்சான் வேணும் மச்சான். மச்சான் நான் இப்போ வெளியே கிளம்புறேன். இன்னைக்கு ஈவினிங்குள்ளே இந்த மாதம் ரெண்ட் கொடுத்துட்றா. ஐயோ ரெண்ட் தரணுமே, என்ன பண்ணுறது? மச்சான் கோச்சிக்காம இந்த ஒரு மாதமும் ரெண்ட் நீயே பே பண்ணிடுறா. ஏய் என்ன விளையாடுறியா? போன மாதமா நான் தான் ரெண்ட் கொடுத்தேன், இந்த மாதமா என்ன ரெண்ட் கொடுக்க சொல்கிற? மச்சான் கோவப்படாமல் நான் சொல்கிறத. நீ என்னடா சொல்ல போகிற? 2 மாதமா நான் உன்னை வீட்டுக்கு காசே அனுப்பலடா. அதெல்லாம் தெரியாது. இந்த மாதம் ரெண்ட் எனக்கு நீ அனுப்புற. ஃப்ரெண்ட்ஸ் வேறு 2 பேர் ரூம் கேட்டுகிட்டே இருக்காங்கடா, பார்த்துக்கோ. ஏ மச்சான் புரியுதுடா, இன்றைக்கி தான்டா எனக்கு ஃபைனல் ரவுண்ட் இன்டர்வியூ. ஜாப் கிடச்சோன்னே கண்டிப்பாக செட்டில் பண்ணிடுறேன்டா. இன்னைக்கு உனக்கு இன்டர்வியூவா? டைம் ஆகல பாரு. ஐயோ என்னது கேப்லாம் 400 ரூபா காட்டுது. ஹலோ ஹலோ கேட்குதாடா? கேட்குது சொல்கிறா. டேய் அர்ஜென்ட்டாக ஒரு 500 ரூபா இருந்தால் அமுச்சு விட்றா, கேபுக்கு வேணும். டேய் இல்லை மச்சி, நீ காலையிலே வந்து குடிக்கிறதுக்கெலாம் நான் காசு தர முடியாதா? டேய் குடிக்கிறதுக்கு இல்லைடா, கேபுக்கு வேணும்டா. டேய் மேனேஜர் கூப்பிட்றா, நான் அப்புறம் கூப்பிட்றேன். வேற கையேடு. உங்களால் தானே என் வேலை போச்சு. டைமுக்கு போகலன்னு சொல்லி இன்டர்வியூ வேற ஒருத்தனுக்கு போயிடுச்சுடா. நான் சரக்கடைக்கு வாடா காசு கேட்டேன், கேபுக்கு தானடா காசு கேட்டேன். நீ ஏன் அவன் முடிவு பண்ணிட்ட எப்படிரா? ஏய் அவனை என்ன அடிக்கிற? அவன் சொன்னது கரெக்ட் தானே. நேற்று நைட் ரூமில் சரக்கு தானே அடிச்சுட்டு இருந்த, மேலே கை வைக்கிற மயிறு. நீ பேசாதடா, நீலாம் ரெஃபரும் பண்ண மாட்டேன், ஃபோன் எடுத்து தொலைய மாட்டேன். டேய் நீ பண்ணா சொன்னா உனக்கேண்டாக்கும் வருது. டேய் மயிறு லேட்டான எப்படி இருக்குன்னு இப்போ தெரியுதா? நேற்று எனக்கு இப்படி தான்டா இருந்துச்சு. நீ பாட்டு குடிச்சிட்டு படுத்துட்ட, உன்னால் கேண்டேட் ஸ்பாயில் ஆயிடுச்சுடா. குடிச்சிட்டு தண்டமாக சுற்றிட்டு இருக்க வேண்டியது அப்பா பார்த்தாலும். சே டே பைத்தியமாடா நீ, அதுவும் இது ஒன்னாடா. நாளைக்கு கூட நீ அவளை கன்வின்ஸ் பண்ணி டேட் போய்க்கலாம். ஆனால் இதே ஜாப் இன்டர்வியூ நாளைக்கு எனக்கு கிடைக்குமாடா? ஒரு பக்கம் என்னடா எங்கள் அம்மா காசு கேட்டுட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் என்னடா என் ரூம்மேட் ரெண்ட் கேட்டு டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஜாப் இல்லாமல் நான் என்னடா பண்ண முடியும்? யோசிடா கொஞ்சம். ஏய் சும்மா ஏதோ சிம்பதி கிரியேட் பண்ணிருக்காத. நீ எப்போ பார்த்தாலும் குடிச்சுதாண்டா இருக்க. இப்படியே குடிச்சிருந்தா உன் ஃபோனா யாரா எடுப்பா? நீ எப்போ ஃபோன் பண்ணாலும் எனக்கு அதாண்டா தோணிட்டு இருக்கு.
தப்பு தான்டா, தப்பு தான். ஆனா இனிமே உங்ககிட்ட இருந்து நான் காசு வாங்கினேன்னா என்ன செருப்பால் அடிங்கடா. விட்றா, போயிட்டு போகிறான் நாய். டேய் டேய், அங்கே பாடுறா நவீன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. டேய் இறங்கு. இரு நான் வரேன். அவள் லைஃப் அவன் பார்க்கட்டும், விடு. உன் மேலே இருக்கிற கோவத்தில் போகல மச்சான். என் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வேணும்னு போகிறேன். பெங்களூர் வாஸ் நாட் கைண்ட் டு மீ. சென்னையில் ஒரு ஜாப் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன். கடைசியாக சொல்கிறேன், உனக்கு நான் தேவைப்பட்டா நான் அங்கே இருப்பேன். நவீன்.